நம்ம ரசிகர் மன்றம் வைக்கிறோம், பாலபிஷேகம் செய்கிறோம், கட் அவுட் வைக்கிறோம். உனக்கு குடிக்க தண்ணி இல்லை, உன் விவசாய திட்டம் தென்பண்ணை துணையாறு திட்டம் இன்னும் வரல, உன் ஷிப்காட்ல பூரா பீகார் உத்தரப்பிரதேசம் வந்துட்டான். காவேரி பிரச்சனை வரும்போதெல்லாம் பக்கத்துல கர்நாடகத்துக்காரன் அடிச்சு விரட்டுறான். அங்கிருந்து ஒசூருக்கும் ராயக்கோட்டைக்கு நடந்தே வர மூட்டை முடிச்சிய கையில ஏத்திக்கிட்டு நம்முடைய தமிழினம் நாதியற்ற இடமா இருக்குது. கேரளாவில் அடிக்கிறான். ஐயப்பன் சாமி கோயிலுக்கு சாமி கும்பிட போன அங்க எங்க பார்த்தாலும் ஆறா ஓடுத, குளமா இருக்க, நீர் நல்லாவே இருக்குது, ஏன்டா இந்த தண்ணியை கொஞ்சம் முல்லை பெரியால எங்களுக்கு திறந்து விட கூடாதா என்று ஒரு டீ கடையில கேட்டான். கேட்ட உடனே அங்கிருந்து தமிழை வந்து டீ கடையில் சட்டமாட பேசுறேன் கொதிக்கிற அந்த வெந்நீர் பாயரை தூக்கி சாந்தவேல் என்கிற அந்த தமிழன் மூஞ்சிலே ஊத்தி கொதிக்க கொதிக்க துடி துடித்து செத்தான். ஒரே ஒரு முதலாளி அப்பாவி அவனை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கல. பாலாற்றில் 55 அணையை கட்டிட்டான் சந்திரபாபு நாயுடு. ஒரே ஒரு ஆளு கேட்க நாதி இல்லை. இன்னைக்கு தாமிரபரணி தண்ணி அங்கே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டு மக்களுக்கே பயனடைஞ்சது. அதுல பெப்சிகோக்கு தண்ணீரை உறிஞ்சி கோடிக்கணக்கான மில்லி லிட்டர் இன்னைக்கு பெப்சாவும் கோக்கியாவும் மிராண்டாவும் நம்ம கிட்ட வித்தான். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கேட்கல. ஒரே ஒரு கட்சி 2000 பேரை திரட்டி அந்த கங்கை கொண்டான் பெப்சிகோக்கு ஆலையை முற்றுகையிட்டு தன் உயிரை போனாலும் பரவாயில்லை என்று காவல்துறையின் கண்ணீர் புகை குண்டுகளையும் லட்டியடிகளையும் தாங்கி ரத்தம் சிந்தி அந்த ஆலையை மூட வைத்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி.